சொல்கிறான், அது நடந்தே தீரும் என்று ஒருவர் சொல்வதா இருந்தால் அது உண்மையா இருந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். இல்லைன்னா ஒரு மாசத்துல ஒரு சாயம் வளர்த்து பதில் யுத்தம் நடக்க போகுது, நம்ம தான் ஜெயிப்போம் நல்லா சொல்லிட்டான்னு போய் யுத்தத்துக்கு போய் தோத்துட்டாங்கன்னு வைங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எல்லாம் திரும்பி ஓடி போயிருப்பாங்களா இல்லையா? அப்ப இது அல்லாஹ் தான் இதை கொடுத்தாங்கிறது எவ்வளவு கன்ஃபார்ம் ஆகுது பாருங்க. இந்த வாக்குறுதி பிரகாரம் போறாங்க. நம்பவே முடியாத இஸ்லாமிய வரலாற்றுல பொன்னெழுத்துல பொறிக்கப்படுற வெற்றின்னு சொல்றமே, அந்த வெற்றியை இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்துல நோன்பு வைத்தவர்களாக பலர், நோன்பு வைக்காமல் இருந்தாங்க, போர்ல வைக்காம இருக்கலாம், பிரயாணத்துல நோன்பு வைத்தவர்களாகவும் இருந்தார்கள் பலர். நோன்பு வைத்துக் கொண்டும் வைக்காமலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த இந்த கூட்டம் அந்த பெரிய கூட்டத்தை வெற்றி கொண்டு பிரம்மாண்டமான ஒரு சாதனையை அன்னைக்கு படைச்சிச்சு. இந்த சாதனையை படைக்கும் என்று இறைவன் எனக்கு வாக்களித்திருக்கிறான் என்று தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். நடந்துச்சு. அப்ப அந்த மக்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? இவர் இறை தூதர் தான், கண்டிப்பா இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, கரெக்டா நிறைய வருதுல, எவ்வளவு தைரியமா சொன்னாரு, சொன்னபடி நடந்துருச்சே அப்படின்னு. இன்னைக்கு எல்லா பொருளையும் இப்பதான் சொல்லுவான் நீங்க நினைச்சிட கூடாது. எந்த யுத்தத்திலையுமே எல்லாருமே நான் தான் ஜெயிப்பேன்னு தான் சொல்லுவான். அப்படியான சொல் என்று நீங்கள் இதை கருதக்கூடாது. ஏன் இவர் அந்த மாதிரி இவர் சொல்லல. இவர் சொல்வதற்கு மற்றவர்கள் சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. இவர் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறார். நீங்க தான் ஜெயிப்பீங்க என்று அல்லாஹ் எனக்கு சொல்றான்னு சொல்றார். அல்லாஹ் சொல்றான் என்று சொன்னால் நடந்து ஆகணும், மனுஷன் சொன்னா நடக்காம போவோம். மனிதனாக இருந்து நம்ம தான் ஜெயிப்போம் என்று கருதுகிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லி இருந்தால் அதுல ஒரு அற்புதம் கிடையாது. இது மாதிரி எல்லாரும் கருதலாமையா, 2 பேரும் நான் தான் ஜெயிப்பேமா, எவனா ஒருத்தன் ஜெயிப்பான், இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி நாம் நினைத்திருக்கலாம். இவர் எப்படி சொன்னார் இந்த மெசேஜ் என்று கேட்டா, அல்லாஹ் எனக்கு சொல்றான் அப்படின்னு அர்த்தம். நான் தோத்து விட்டால் நான் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைன்னு அர்த்தம். நான் தோத்து விட்டால் இது குர்ஆன் இல்ல, அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைன்னு அர்த்தம். நான் தோற்று விட்டால் நான் கொண்டு வந்த மார்க்கம் பொய்ன்னு அர்த்தம். இப்படி டிக்ளேர் பண்ணி கூட்டிட்டு போய் ஜெயிச்சு காட்டினாங்களே. அப்ப இது அல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு அளித்த வாக்குறுதி கரெக்டா நிறைவேறுச்சா இல்லையா? அந்த மக்களுக்கு நம்பிக்கை உறுதியாச்சா இல்லையா? அப்ப இதுதான் அவர்கள் வாழ்நாளில் நடந்த இன்னொரு முன்னறிவிப்பு என்று சொல்லலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மதீனாவுல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை கொல்லுவதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். யூதர்கள் பள்ளிவாசலை கட்டி அந்த பள்ளிவாசல் மாதிரி வழிபாடெல்லாம் நடத்தி அதுல இவரை கூட்டிட்டு போனா அவரை காலி பண்ணி போடலாம், அதான் வசதி என்று சொல்லி அவங்கள அது மாதிரி கொள்றதுக்கு திட்டம் போடுறாங்க. இந்த பள்ளிவாசல் அவர்கள் போடுகிற திட்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. இது அங்கிருந்து வருது. இந்த மாதிரி இந்த பள்ளிவாசல் என்று கட்டிக்கொண்டு நம்மை கொல்லுவதற்கு பிளான் பண்ணுகிறார்கள் அப்படின்ற ஒரு குர்ஆன் வசனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வருது. நீங்கள் திருக்குர்ஆன்ல 9வது அத்தியாயத்துல சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்துல 107, 108, 109, 110 அந்த வரிசையாக நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த வரலாற்றை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதாவது கொள்ளுவதற்காக வேண்டியும் குழப்பம் செய்வதற்காக வேண்டியும் ஒரு மஸ்ஜிதை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிச்ச உடனே உள்ள போய் பார்த்தா அவ்வளவு சூழ்ச்சியும் தெரிய வருது. அங்க நடக்கிற சூழ்ச்சிகளை இவ்வளவு இதான் நடக்குன்னு முதல்ல சொல்லிட்டு கூட்டிட்டு போறார். இது பள்ளிவாசல் இல்ல, நான் போய் உழவு வச்சு பார்த்து அறியவில்லை, அங்க இன்னதெல்லாம் இருக்குது என்று அல்லாஹ் எனக்கு அறிவித்திருக்கிறான். அது பள்ளிவாசல் இல்லை, பள்ளிவாசல் போர்வையில சில முனாஃபிக்குகள் சந்தர்ப்பவாதிகள் நமக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவதற்காக கட்டிய கட்டடம் என்று சொல்லி அறிவித்து விட்டு சென்று அதை உள்ள காட்சியை நிரூபித்து காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுவும் அவர்களுடைய வாழ்நாள்ல சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அது மாதிரி இருக்குது. அது மஸ்ஜிதே இல்ல, அது பள்ளிவாசல இல்ல. அப்ப என்ன விளங்குது? அவர் என்னதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான்னு உடனே சொல்றாரு, அதெல்லாம் நடக்குது, கரெக்டா இருக்குது, அதெல்லாம் உண்மையா இருக்குது. அந்த மக்களுக்கு நம்பிக்கை மேலும் மேலும் அதிகமாக ஒரு அளவுக்கு இப்படித்தான் நம்பினாங்க அந்த மக்கள்லாம். சும்மா ஏதாவது ஒரு நம்பிட்டு போயிடல, எல்லாமே அப்படி கண்ணு முன்னாடி அப்படி நடந்து கொண்டே இருக்குது. இந்த காட்சிகள்லாம் பார்க்கும் பொழுதுதான் அவர்களுக்கு இந்த நம்பிக்கை ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மரணம் இருக்கு பாருங்க, தம்முடைய மரணம் யாராலையும் சொல்ல இயலாதுங்க, யாராலையும் சொல்ல இயலாது. இப்ப நான் எப்போ இறந்து போவேன் சொல்லவே இயலாது. ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு எந்திரிச்சவன்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். போயிடுவான், இவன் தேரவே மாட்டான்ற ஆள்கள்லாம் இத்தனை பேர் எந்திரிச்சு வந்துடுறாங்க. இவன் தேறிடுவான்னு சொல்ற ஆள்கள்லாம் தொப்புன்னு போயிடுவாங்க. அதை நம்ம கண் கூட நம்ம நினைஞ்சிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னமோ பேஸ் மேக்கர் என்னமோ கொண்டாந்தெல்லாம் வச்சு கிளப்பி விட்ட காட்சியெல்லாம் நம்ம இன்னைக்கு கண் கூட பார்க்கிறோம். அதெல்லாம் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஒன்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறான். இதை யாராலையும் சொல்லவே இயலாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாங்க. சொல்லிட்டு
தமக்கு எப்ப மரணம் வரும் தேதி சொல்லாவிட்டா கூட, அதாவது இவ்வளவு நாளில் நான் மரணம் அடைந்து இயற்கையாக தற்கொலை செய்யறவன் தானா தற்கொலை செஞ்சுக்கலாம் என்னைக்கு வந்தாலும், அப்படி கூட சாக மாட்டான். அல்லாஹ்வுடைய டைம் வரலன்னு வைங்களேன், அப்ப கூட சாக மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மரணத்தை பற்றி கூட முன்னறிவிப்பு செய்தார்கள். அதுவும் அதே மாதிரியாக நிறைவேறுகிறது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிற்கு வந்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆளுநராக கவர்னராக நியமித்து அனுப்புகிறார்கள். யமன் வந்து இஸ்லாத்தினுடைய கையில் அப்ப வந்துருச்சு. அது வந்து கடைசி வருஷம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி வருஷம். யமனுக்கு அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுது கூடவே அவரோட பேசிக்கிட்டு போறாங்க. பேசிக்கிட்டு போகும்போது கூட அதுல ஒரு அற்புதமான அந்த வரலாற்று அமைப்புங்க. பேசிக்கிட்டு போகும்போது முஆத் இப்னு ஜபல் ஒட்டகத்து மேல உட்கார்ந்துருக்காரு, வாகனத்து மேல, குதிரை மேல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே நடந்தே கூடவே பேசிட்டு போறாங்க. மன்னர் நடந்து போகிறார். அவங்க அனுப்புறதுக்காக வர்றவங்க வழி அனுப்புறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அவர் வாகனத்துல ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தே பேசிட்டு வர்றாங்க. பேசிட்டு ஊர் எல்லை வரைக்கும் கொண்டாந்து விட்டுப்புட்டு, முஆதே இந்த வருடத்திற்கு பிறகு போயிட்டு அடுத்த வருஷம் வருவார், கணக்கெல்லாம் கொண்டுட்டு வரணும். அடுத்த வருஷம் நீ என்னை சந்திக்க மாட்டாய் சொல்றாங்க. அடுத்த வருஷம் என்னை சந்திக்க மாட்டாய் என்று நான் கருதுகிறேன் என்று அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. முஆத் இப்னு ஜபல் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. சொன்ன மாதிரி அவர்களுடைய அந்த மரணம், இப்பதான் நமக்கு மரணம் வந்துருச்சு. எப்ப சொல்றாங்கன்னு கேட்டா, நோயுடைய அறிகுறியை பார்த்துட்டு படுக்கையில விழுந்துட்டு இனி சேர மாட்டோங்கிற லெவலுக்கு இல்ல. குதிரையில் அவர் போகும்போது நடந்து போற அளவுக்கு திரகாத்திரம் இருக்கு. அவர் குதிரையில ஏறி போறாரு, இவங்க நடந்து ஊர் எல்லை வரைக்கும் அனுப்புறதுக்கு தன்னந்தனியா வர்றாங்கன்னு சொன்னா, அந்த அளவுக்கு உடல் நல்ல ஆரோக்கியமாவும் திரகாத்திரமாவும் இருக்குது. பொதுவாக வந்து 63 வயசுங்கிறது ஒரு இறந்து போறதுக்கு உள்ள வயசுன்னு சொல்ல இயலாது. அது திரகாத்திரமா இருந்தா இன்னும் 10-15 வருஷம் இருக்கும். அந்த மாதிரியா இருக்கும் பொழுது, இது நம்ம கடைசி வருஷம், இந்த வருஷத்துக்கு பிறகு நீ நம்மளை பார்க்க மாட்ட என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய அந்த வரலாறு நீங்கள் முஸ்னத் அஹ்மதுல 21,040வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். என்னை பார்க்க மாட்டேன்றாங்க. அதுக்கு பிறகு வந்து அவர் பார்க்கவே இல்லை. அது மாத்திரம் இல்லை, அதுக்கெல்லாம் பிறகு உங்களுக்கெல்லாம் தெரியும் இறுதி பேருரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு சென்று புனித ஹஜ் கடமையை நிறைவேற்ற போய் அங்க வந்து கடைசியாக அவர்கள் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டியதை எல்லாம் சாறு பிழிந்து என்னென்ன சொல்லணுமோ அவ்வளவையும் நினைஞ்சாங்க வடிகட்டி அந்த மக்களுக்கு சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் போதிச்சுட்டு சொன்னாங்க, லஅல்லி லா அராக்கும் பஅத ஆமி ஹாதா, இந்த வருஷத்துக்கு பிறகு நான் உங்களை காண மாட்டேன். அதாவது அந்த 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 ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க பாருங்க, அதான் வந்து துல்ஹஜ் மாசம். துல்ஹஜ் அப்புறம் அந்த அந்த வருஷம் லாஸ்ட் வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்து முஹர்ரம் வந்து அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது, அடுத்த மாசம். அந்த வருஷம் பிறக்குது, அதிலே மௌத்தா போயிடுறாங்க. அடுத்த ஹஜ் வரைக்கும் அவங்க இருக்கல. அப்ப இந்த வருடத்திற்கு பிறகு என்னை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று அதை வந்து அல்லாஹ் அவருக்கு அறிவித்து கொடுக்கலாம். அதே மாதிரி இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது, மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் நுழைவதை காணும் பொழுது, அல்லாஹ்வை துதிப்பீராக புகழ்வீராக என்ற வசனம் இறங்கின உடனே சில சஹாபாக்கள் அழுது இருக்கிறாங்க. ஏன் இப்படி அழுகுறீங்கன்னா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு காட்டுது, வெற்றி உதவி எல்லாம் வருதுன்னு சொன்னா அவருடைய வேலை முடியுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாம் இந்த வசனம் இறங்கின பிறகு இப்படி எல்லாம் சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாளிலேயே தமக்கு வந்து இயற்கையான மரணம் வரும், யாரும் கொல்ல மாட்டாங்க, ஆனால் அது இந்த அளவுக்கு நம்ம முடிஞ்சிரும் என்று இறைவன் புறத்திலிருந்து வந்த அந்த மெசேஜை வந்து மக்களுக்கு சொல்றாங்க. சொன்னபடி அவர்களுடைய மரணமும் நிகழ்றதை நம்ம பார்க்கிறோம். தற்கொலை செஞ்சுக்கலாம் மௌத்தா போல, யாராலையும் கொல்லப்பட்டு மௌத்தா போல. இதெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறத வந்து ஒவ்வொரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க, நிரூபிக்கிறாங்க. சொன்னது நடக்குதுல, நாளைக்கு இப்படிதான் நடக்கும்னு சொன்ன மாதிரி நிறைவேறுச்சுன்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா இறைவனுடைய புறத்திலிருந்து செய்தி வந்தால் தான் இது அறிவிக்க முடியும். மனிதனுடைய ஆராய்ச்சி பண்ணி சிந்திச்சு பார்த்து இது வந்து இந்த உடம்பை பார்த்து இவ்வளவு நாளைக்குள்ள போகும்லாம் யாராலையும் சொல்ல இயலாது. இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில நிறைய முன்னறிவிப்புகள். ஒரு நாள் பாருங்க, திடீர்னு வந்து மக்களை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு ஆள் இறந்துட்டாருங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஆள் இறந்துட்டார், இந்த பூமியில நல்ல அடியார், நல்ல ஒரு மனிதர், வாருங்கள் அவருக்காக வேண்டி நம்ம தொழுகை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவருக்காக வேண்டி தொழுகை நடத்துறாங்க. யார் இறந்தது? மதீனாவுல அடுத்த தெருவுல ஒரு ஆளா, பக்கத்து வீட்டுல ஒரு ஆளா? இல்ல, எங்க உள்ளவர் இறந்திருக்காரு? அபிசீனியாவுல. நல்லா கவனிக்கணும், அபிசீனியா என்ற நாட்டுல மன்னரா இருந்த நஜ்ஜாஷி என்ற மன்னர் அன்றைக்கு இறந்து போறார். அந்த காலத்தில் டெலிபோன் கிடையாது, ஃபேக்ஸ் கிடையாது,
ஒரு ஆள் குதிரையில வந்து சொல்லிட்டு போயிருப்பாருலாம் சொல்ற அளவுக்கு உள்ள தூரம் இல்லை, ஒரு நாள்ல வந்துட்டு போற தூரம் இல்லை. அவ பல நாட்கள் பிரயாணம் செய்துதான் வந்து இந்த தகவல் வந்து சேர முடியும். வேற எந்த வகையிலையும் அவருடைய மரணத்தை இங்க உட்கார்ந்துட்டு அறிவிக்கவே இயலாது. அப்ப நஜ்ஜாஷி என்ற அந்த மன்னர் மரணித்து விட்டாரோ, நல்ல மனிதர், ஹிஜ்ரத்து செய்து சஹாபாக்கள் போயிருக்கும் போது அடைக்கலம் கொடுத்தவர். அப்ப அந்த அவர் வந்து இஸ்லாத்தை மறைமுகமா ஏற்றுக்கொண்டாரு. அந்த நபிகள் நாயகம் மன்னரா இருந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டிருந்தாரு. அவர் இறந்த உடனே தான் அவருக்கு யாருமே தொழுகை நடத்தல. அவருக்காக வேண்டி நாம பிரார்த்தனை செய்வோம், தொழுகை நடத்துவோம்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க உட்கார்ந்துட்டு அறிவிக்கிறாங்க. அந்த செய்தியை போய் கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தா கரெக்ட். அவரை மூத்த பெருக்கார் எந்த தேதியில, எந்த நாள்ல, எந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட சொன்னாங்களோ அது நடக்குது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதரை இல்லாம சொல்ல முடியுமாங்க? விட்டு அடிக்கையாலுமா? என்ன ஆயிருக்கும்? இந்த சம்பவத்தை நீங்க வந்து சஹீஹுல் புகாரியில 1245, 1333, 1318, 1334, 1328, 3880 ஆகிய ஹதீசுகள்ல எல்லாம் இதை பார்க்கலாம். அப்ப இதை செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு படைக்கு அனுப்பியிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 பேர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தரா கொல்லப்படுறாங்க. அந்த களத்துல இங்க உட்கார்ந்துட்டு அறிவிக்கிறாங்க. அதாவது இப்போது வந்து ஜெயிது கொடியை தூக்கினார், ஜாஃபர் ஜெயிது கொடியை தூக்கினார், அவர் கொல்லப்பட்டு விட்டார், ஜாஃபர் கொல்லப்பட்டு விட்டார், அப்துல்லா இப்னு ரவாஹா கொல்லப்பட்டு விட்டார், இங்க இருந்து அறிவிக்கிறாங்க. திரும்பி வந்து அதே மாதிரி தான் 3 பேர் வரிசையா ஒன்றன் பின் ஒன்றாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்புகள் அவர்கள் வாழ்நாளிலேயே நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வாழ்நாளில் மட்டும்தானா? இல்ல, அவங்க மரணித்த பிறகு உடனடியா என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு போனாங்களோ, சஹாபாக்களுக்கு எதெல்லாம் நடக்கும் என்று சொல்லிட்டு போனார்களோ, அந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் அவர்கள் மரணித்த உடனே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறிய அதிசயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கம் மெய்யான மார்க்கம், அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் இல்லை என்பதையெல்லாம் சந்தேகமற அறிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகளை ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொண்டு நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது செய்த சில முன்னறிவிப்புகள், அல்லாஹ்விடமிருந்து தமக்கு கிடைத்ததாக செய்த முன்னறிவிப்புகள் அவர்கள் வாழ்நாளிலேயே நிறைவேறி அதன் மூலமாக அன்றைய மக்களுடைய நம்பிக்கை வலுப்பட்டதை அறிந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு தமது மரணத்திற்கு பிறகு என்னவெல்லாம் நேரும் என்பதை ஒரு சில நிகழ்ச்சிகளை அவர்கள் முன்னறிவிப்பாக செய்துவிட்டு சென்றார்கள். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஒவ்வொன்றாக நபித்தோழர்கள் காலம் முடிவடைவதற்குள் நிறைவேறிய அதிசயத்தை உலக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். பதிவு செய்து வைத்திருக்கிற வரலாறு கூறுகிறது. அதுல ஒரு முக்கியமான முன்னறிவிப்பாக சொல்வதென்றால், நேற்றைய தினம் நாம் கூறிய போது 2 பெரும் வல்லரசுகள் இருப்பதாக நாம் குறிப்பிட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பெரிய சாம்ராஜ்யமாக 2 சாம்ராஜ்யங்கள் இருந்தன. ஒன்று ரோமாபுரி சாம்ராஜ்யம், இன்னொன்று பாரசீக சாம்ராஜ்யம். இந்த இவ்வளவு பிரம்மாண்டமான நிலப்பரப்பை கட்டி ஆண்ட ஒரு சாம்ராஜ்யங்கிறது இப்ப ஈரான் தான் பாரசீக சாம்ராஜ்யம். ஈரானு, ஈராக்கு, அது மாதிரி ஆப்கானிஸ்தான் எல்லாம் அவங்க கையில. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யத்தை அவங்க வச்சிருந்தாங்க. துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் எல்லாம் வந்து அவங்களுடைய அந்த ஸ்டாண்டு வரக்கூடிய நாடுகள் பூரா அவங்களுடைய ஆளுகையின் கீழே இருந்தது. பெரிய சாம்ராஜ்யம். அதே மாதிரி வந்து இத்தாலியும் பெரிய சாம்ராஜ்யமா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீக சாம்ராஜ்யத்தை பற்றி மக்களுக்கு சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? அவர்கள் எத்தனையோ கட்டி ஆண்ட நாட்டுக்கு சொந்தக்காரர்கள், பலவிதமான ஆயுத பலம் கொண்டவர்கள், பொருள் வசதி படைத்தவர்கள், நவீன ஆயுதங்களை எல்லாம் நிறைய தயாரித்து வைத்திருப்பவர்கள், உலகத்துக்கு வல்லரசாக இருக்கக்கூடியவர்கள்,
அந்த நாட்டை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள். என்ன முன்னறிவிப்பு? இது சஹீஹுல் புகாரியில 3595வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு. அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒருவர் ரொம்ப வறுமையாக இருக்கிறது என்று முறையிடுகிறார். ஆட்சியில் ரொம்ப வறுமை இருக்கு, கஷ்டப்படுறவன் அப்படின்னு சொல்லி. பிறகு இன்னொருவர் வந்தார். அவர் சொன்னாரு, வழிப்பறி கொள்ளை எங்க வேண்டாலும் நடக்குது, அதை ஏதாவது தடுத்து நிறுத்த மாட்டீங்களான்னு சொல்றாரு. ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப வறுமையா இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறோம், பொருளாதார நிலை ரொம்ப மோசமா இருக்குங்கிறார். இன்னொருவர் சொல்றாரு, வழிப்பறி கொள்ளை அங்கிருந்து போக முடியல, எங்க பார்த்தாலும் வழிப்பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க. அவர்கிட்ட சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னா, அதி இப்னு ஹாத்திமே, உனக்கு அல்லாஹ் நீண்ட வாழ்நாளை தந்தால், நாளைக்கு சாவாம கொஞ்ச நாளைக்கு நீ உசுரோட இருந்த என்று சொன்னா, நீ ஒரு காட்சியை பார்ப்பாய். என்ன காட்சியை பார்ப்பாய் என்று சொன்னால், அதாவது ஹியரா என்ற ஊரில் இருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக புறப்பட்டு மக்காவுக்கு போய் காபத்துல்லாவை, காபா என்ற ஆலயத்தை வலம் வந்துவிட்டு எந்த பயமும் இல்லாமல், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாமல் திரும்பி வரக்கூடிய காட்சியை நீ உன் கண்ணால் காண்பாய். நீ என்னமோ வழிப்பறி நடக்கு, அது நடக்கு நீ சொல்லிட்டு இருக்கிற, உன்னுடைய வாழ்நாளிலேயே நீ இந்த காட்சியை காணப்போகிறாய். ஒரு பொம்புல தனியா அங்கே இருந்து புறப்பட்டு ஹேராங்க, 1100 மைல் தொலை உள்ள ஒரு ஊர், அந்த ஊர்ல இருந்து புறப்பட்டு மக்கா வரைக்கும் தனியா போயிட்டு காபாவுல செய்ய வேண்டிய வணக்கங்கள்லாம் செஞ்சுட்டு தனியாவே திரும்பி உயிருக்கு, உடைமைக்கு, கற்புக்கு, பொருளுக்கு எதுக்குமே பாதிப்பு இல்லாமல் வருவாள். இந்த காட்சியை உன் கண்ணால் பார்ப்பாய் சொன்னாங்க. வழிப்பறி கொள்ளன்னு ஒருத்தர் முறையிட்டார்ல, அதுக்கு பதில் இது இப்ப நிப்பாட்டி காட்டிடுவோம், கொஞ்ச நாள் நடக்கும் பாரு, உன் கண்ணாலேயே நீ இந்த காட்சியை நீ பார்க்கத்தான் போகிறாய், வழிப்பறி கொள்ற ஒருத்தர் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்க. மேலும் சொன்னார்கள், வறுமையை பத்தி அந்த ஆள் கேட்கிறாரு, நீங்கள் கிஸ்ரா இருக்கிறார, கிஸ்ரான்னு சொன்னா பாரசீக மன்னருக்கு பெயர் கிஸ்ரா. யாரெல்லாம் பாரசீகத்தை ஆட்சி புரிகிறார்களோ அந்த பாரசீக ஆட்சி புரிகிறவருக்கெல்லாம் பேர் என்னன்னு கேட்டா கிஸ்ரான்னு பேர். அப்ப சொல்றாங்க, அதி இப்னு ஹாத்திமே, அல்லாஹ் உனது வாழ்நாளை நீட்டித்து தந்தால் நீ பார்ப்பாய். என்ன பார்ப்பாய் தெரியுமா? நீங்கள் எல்லாம் கிஸ்ராவை வெல்வீர்கள் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவருக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்குது, என்ன கிஸ்ராவை நம்ம வெல்றதா, அவ்வளவு பெரிய ஒரு வல்லரசை போய் நாங்க வெல்றதா? அவர் திருப்பி கேட்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ தப்பா சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, கிஸ்ரப்னு ஹுர்முஸ், இந்த ஹுர்முஸுடைய மகன் கிஸ்ரா இருக்காரு, அவரையா சொல்றீங்க? அதாவது பாரசீகத்தை கட்டி ஆள்றார அவரையா சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவரை தான்ப்பா சொல்றேன், அவரை தான் ஜெயிக்க போறீங்க. நீங்க ஒண்ணுமில்லா சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்கக்கூடிய நீங்க, பெரிய ஆயுத பலத்தில் அவர்களோடு போட்டி போட முடியாது நீங்க, அவர்களை வெல்ல போகிறீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அப்புறம் சொன்னார்கள், இன்னும் சொல்கிறேன் கேள், ஒரு காலம் வரும், அல்லாஹ் உனக்கு வாழ்நாளை அதிகமாக்கி தந்தால் அதையும் நீ பார்ப்பாய். அது என்ன பார்ப்பாய் என்று கேட்டா, ஒருவர் ஆட்சி புரிவார், கை நிறைய அள்ளி அள்ளி தங்கத்தை கொடுப்பார், வாங்க ஆள் இருக்காது, அந்த மாதிரி ஒரு செல்வ செழிப்பையும் இந்த உலகம் ஒரு காலத்தில் அடையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து 3 செய்தி சொல்றாங்க. பிறகு அவர் அதி இப்னு ஹாத்திம் அவர் சொல்றாரு, பாருங்கள், நான் இப்போது பார்க்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே அந்த அதிசயத்தை, அற்புதத்தை பார்க்கிறேன். ஒரு பெண் எந்த பயமும் இல்லாமல் கை வைக்க பயப்படுறான், அவளுடைய உடைமையை பறிக்க பயப்படுறான், அவளுடைய கற்பை பறிக்க பயப்படுறான். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போன இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் தன்னந்தனியாக காபா வரைக்கும் போயிட்டு திரும்பி வரக்கூடிய காட்சியை என் கண்களால் நான் பார்க்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என் கண் முன்னே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கிஸ்ராவை வெல்லுவீர்கள் என்று சொன்னார்களே,
அந்த கிஸ்ராவோடு போர் செய்து வெற்றி பெற்ற படையில நானும் ஒருவனாக இருந்தேன். நானே அந்த வெற்றியை அனுபவிச்சிருக்கிறேன். எந்த கிஸ்ராவை வெல்ல முடியுமான்னு நான் வியப்போடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேனோ அந்த கிஸ்ராவை நான் வென்றேன். நானும் அந்த படையில இருந்தேன். மூன்றாவதாக சொன்னார்களே, அது விரைவில் நடக்கும், ஒரு காலத்தில் நடந்தே தீரும். பணத்தை அள்ளி கொடுப்பாங்க, தங்கத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு காலம் வரும்னு சொன்னாங்களே, அதுவும் நிறைவேறும் என்று அந்த அதி இப்னு ஹாத்திம் என்ற நபி தோழர் சொல்கிறார். இதுல என்ன பாயிண்ட், எதை முக்கியமா நான் இப்போ சொல்ல விரும்புறோம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அவங்க மரணிக்கிற அந்த காலத்துல கிஸ்ராவை வெல்ல முடியும் என்பது பெரிய கஷ்டமானது. அது அவருக்கு கஷ்டமா தெரிஞ்சிருக்கு. அவர் கேட்கிறார்ல, கிஸ்ராவை ஏன் சொல்றீங்கன்னு கேட்கிறார்ல. அப்ப அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது கிஸ்ராவை வெல்வது என்பது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க ஜெயிக்கத்தான் போறீங்க, நீங்க தான் வெல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி அபூபக்கர் அவர்கள் ஆட்சி புரிந்து, அதுக்கப்புறமேல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய காலத்துல இந்த வெற்றி கொள்ளப்பட்ட காட்சியை பார்க்கிறோம். கிஸ்ராவுடைய மாளிகை வெற்றி கொள்ளப்பட்டுச்சு, முஸ்லிம்கள் வென்றார்கள், அதை கைப்பற்றினார்கள் என்பதை நம்ம ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அதே மாதிரியாக இந்த கிஸ்ராவுடைய வெற்றி அவர் அச்சரம் பேசாமல் நிறைவேறி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அது மட்டுமில்ல, கிஸ்ராவுடைய அதாவது பாரசீகம் இருக்கு பாருங்க, அந்த பாரசீகத்துல ஒரு வெள்ளை மாளிகை இருக்குது. வெள்ளை மாளிகைன்னு அதுக்கு பேர். இப்ப வேற வெள்ளை மாளிகை இருக்கிற மாதிரி அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பாரசீக மன்னருடைய அரண்மனைக்கு பேரு வெள்ளை மாளிகை, பைத்துல் அபியல். பைத்னா மாளிகை, அபியல்னா வெள்ளை. இதே வாசகத்தை நபிகள் நாயகம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சஹீ முஸ்லிம்ல 3398வது ஹதீஸ்ல வருது, முஸ்லிம்கள்ல ஒரு சின்ன கூட்டம் சென்று, சின்ன கூட்டம் தான், முஸ்லிம் பூரா போறது இல்ல, சின்ன கூட்டம் சென்று அல் யஃப்ததிஹூனல் பைத்தல் அபியல பைத்த கிஸ்ரா, கிஸ்ராவின் அரண்மனையை, அந்த பைத்துல் அபியல் வெள்ளை மாளிகையை வெற்றி கொள்வார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற பொழுது மரணிக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க. அப்படியே கிஸ்ரா பாரசீகம் அப்படியே கையில வருது. சின்ன கூட்டத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அந்த சின்ன கூட்டம் போய் பாரசீகத்தை கைப்பற்றி அந்த வெள்ள மாளிகையை கைப்பற்றி அங்க குவித்து வைத்திருக்கிற தங்கம் பொண்ணு வெள்ளி இதையெல்லாம் எடுத்து மக்களுக்கு வாரி வழங்குவீர்கள் சொன்னாங்க. அதையும் செய்து முடித்த அற்புதத்தை நாம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து 10-15 வருடங்களுக்குள்ளேயே இந்த அற்புதங்களை இதெல்லாம் டோட்டலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி காட்டுகிறான். இப்ப அந்த ஒரு அல்லாஹ்வுடைய தூதரா இல்லைன்னு வைங்க, இப்படி சொல்லிட்டு போக முடியும், விட்டு அடிச்சுட்டு போனார்னு வைங்க, பாரசீகத்தை வெல்ல முடியலன்னு வைங்க, 15 வருஷத்துல வந்தாலும் திரும்பி போயிரும்ல. இவர் அல்லாஹ்வுடைய தூதரா இல்லாம இருந்தாருன்னா இப்படி தெளிவா சொல்ல முடியுமா? நீங்க ஜெயிப்பீங்க, வெள்ள மாளிகை நீங்க எடுப்பீங்க கையிலன்னு சொன்னாங்களே, சொன்னபடி நடக்க முடியுமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஒரு முன்னறிவிப்பாக அந்த மக்களுக்கு சொன்னார்களோ அது அவங்க மரணித்து கொஞ்சம் வருடத்துக்கு இடையிலேயே எந்த மக்கள்கிட்ட சொன்னாங்களோ அந்த மக்களே நினைஞ்சாங்க அதை அனுபவிக்கிற காட்சியை வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம், பதிவு செய்யப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் சொன்னாங்க, இப்ப இருக்கிற பாரசீக சாம்ராஜ்யம் இருக்குதே, இப்ப இருக்கிற இத்தாலி சாம்ராஜ்யம் இருக்குதே, அது உடையும். உடைஞ்சிச்சுன்னா அப்புறமேல அந்த சாம்ராஜ்யம் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு உடைய போகுது, உடைஞ்ச பிறகு அப்படி ஒரு சாம்ராஜ்யம் இருக்குமான்னா இருக்காது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா ஹலக கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பஅதஹு, கிஸ்ரா மரணித்து விட்டால், கிஸ்ரா அழிந்தால் அதுக்கப்புறம் கிஸ்ராவே கிடையாது, பாரசீக சாம்ராஜ்யம் ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி ரூம் கைசரு மன்னர், இத்தாலி மன்னர் அவர் அழிந்தார் என்று சொன்னால் அப்புறம் இத்தாலி சாம்ராஜ்யம் இருக்காது, ரோமாபுரி சாம்ராஜ்யம் இருக்காதுன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு பாரசீகமும் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அன்னையிலிருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் பாரசீகம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் 14 நூற்றாண்டுகளாக அது முஸ்லிம்களுடைய கையில் தான் இருக்கே தவிர கைசர் வரவே முடியல. வெற்றின்னா ஒரு நாட்டை இவன் ஜெயிப்பான், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் ஜெயிப்பான், மறுபடியும் இவன் ஜெயிப்பான், மறுபடியும் அவன் ஜெயிப்பான், இப்படித்தான் இருக்கிற காட்சி நீங்க பாப்பீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நடைமுறைக்கு மாற்றமான ஒரு முன்னறிவிப்பை செய்யறாங்க.
வளமையா என்ன நடக்குமோ அதுக்கு மாற்றமான முன்னறிவிப்பு செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? கிஸ்ரா முடிஞ்சவன அவ்வளவுதான், அப்புறமேல் பாரசீக சாம்ராஜ்யம்லாம் கிடையாது. இன்னைக்கும் பாருங்களேன், பாரசீக சாம்ராஜ்யம் போச்சுல, ஈரான் தானே இருக்குது. அன்றைக்கு இருந்த அந்த சாம்ராஜ்யத்துல 10ல் 1 தான் இப்ப என்ன இருக்குது, ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அங்கேயும் கிஸ்ரா கிடையாது. அதே மாதிரி கைசர் போன பிறகு இத்தாலி சாம்ராஜ்யம் சிரியாவுல இருந்தும் ஜெருசலத்துல இருந்தும் இத்தாலி சாம்ராஜ்யத்தை விரட்டி அடிச்சாங்க. அரபு மண்ணில் இருந்தே, இப்ப அரபு மண்ணுன்னு சொல்றோமே, இதெல்லாம் இத்தாலி கையில இருந்தது. இந்த அரபு மண்ணில் இருந்து டோட்டலாக அவங்களை வெளியேற்றி ஒரு சின்ன ஒரு நாட்டுக்குள்ள கொண்டே அவங்களை அடக்கிவிட்டாங்க. அதுதான் இப்ப இருக்கே தவிர, அதுக்கு பிறகு அந்த ஒரு இத்தாலி ரோமாபுரி சாம்ராஜ்யம் உருவாகாது என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக சொன்னார்கள். அது இன்னைக்கு வரைக்கும் நடக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்படி ஒரு சாம்ராஜ்யம் உருவாகவே இல்லை, இனியும் உருவாகாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மரணத்திற்கு பிறகு எத்தகைய ஒரு சாம்ராஜ்யம் வெல்லுவீங்கன்னு சொன்னாங்களோ அதை இன்னைக்கு சஹாபாக்கள் நபித்தோழர்கள் வென்றார்கள். அதுக்கு பிறகு ஏற்படாதுன்னு, அதுக்கு பிறகு அந்த சாம்ராஜ்யம் திரும்ப அப்படி ஒரு சாம்ராஜ்யம் அவர்களுக்கு கட்ட முடியாது என்று சொன்னார்கள். இன்னைக்கு வரைக்கும் அவங்களால கட்ட முடியல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாரசீக சாம்ராஜ்யத்தை கட்ட முடியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோமாபுரி சாம்ராஜ்யத்தை கட்டவே முடியல என்பதை நம்ம வரலாற்றிலையும் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்பு மெய்யாகும் விதமாக இனி ஒரு காலத்திலும் கூட அது நடக்காது. இனியும் அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை கட்ட முடியாது என்பதையும் நாம உறுதியாக நம்பலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முன்னறிவிப்பு செய்தார்கள். என்ன முன்னறிவிப்பு செய்தார்கள் தெரியுமா? உலகம் அழிவதற்கு முன்னால் 6 நிகழ்ச்சிகளை எண்ணிக்கொள், 6 நிகழ்ச்சிகளை எண்ணி வச்சுக்க. 6 நடக்க போகுது, 6 நிகழ்ச்சி நடக்கும் என்று சொன்னார்கள். அந்த 6 நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் சொன்னார்கள் மௌத்தி, ஃபர்ஸ்ட் என்னுடைய மரணம். இது புகாரியில 3176வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன? எனது மரணம். உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி நான் மௌத்தா போறது ஃபர்ஸ்ட். என்னுடைய மரணத்திற்கு பிறகு நடக்கிற ஒரு பெரிய சமாச்சாரம் என்னன்னு கேட்டா, சும்ம ஃபத்ஹு பைத்துல் முகத்தஸ், பிறகு பைத்துல் முகத்தஸ் உடைய வெற்றி. பைத்துல் முகத்தஸ் என்ற மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள், அது உங்க கையில விழும் என்று சொன்னார்கள். பைத்துல் முகத்தஸ சஹாபாக்கள் வெற்றி கொண்டார்கள். இது எப்படி சொன்னாங்க? என்ன தைரியத்தில் சொன்னாங்க? நம்ம பாட்டு சொல்றோமே, ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா என்ன ஆகும்? பைத்துல் முகத்தஸ் கையில வரலன்னா இருக்கிறார்களும் திரும்பி போயிடுவாங்களே, எப்படி சொல்றதுன்னு நினைக்கல. அவங்க அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த மெசேஜா இருக்கிறதுனால அவங்க அடிச்சு சொன்னாங்க. அவர்கள் சொன்னபடியே பைத்துல் முகத்தஸுடைய வெற்றியும் நிறைவேறியது. அவ பாரசீகம் வெற்றி பெற முடியும்னு சொன்னாங்க, அது ஜெயிச்சாங்க. இத்தாலிய வெல்லுவீங்கன்னு சொன்னாங்க, ரோமாபுரி சாம்ராஜ்யத்தை ஜெயிச்சாங்க. அதே மாதிரி பைத்துல் முகத்தஸ் உங்க கையில விழும்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு போனதான் நடக்குது. பைத்துல் முகத்தஸ் உங்க கையில விழும்னு சொன்னாங்க, விழுந்துச்சு. வெள்ள மாளிகையை, பாரசீகத்தில் இருந்த வெள்ள மாளிகையை கைப்பற்றுவீங்க என்று சொன்னார்கள். அந்த பாரசீகத்தில் இருந்த வெள்ள மாளிகையை சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு காலத்துல கைப்பற்றினாங்க. அப்ப இது என்ன, இது எதை காட்டுது என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் போது எத்தனையோ விஷயங்களை சொன்னாங்க, அது நிறைவேறி அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிக்கையாச்சு. மரணிக்கிற நேரத்துல இன்னதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க, நீங்க என்னமோ உங்களை அப்படி விட்டுட்டு போறேன்னு நினைக்கிறீங்க, எங்க எல்லாம் போக போறீங்கன்னு பாருங்க நீங்க என்று சொன்னார்கள். இது ஏதோ ஒரு தலைவன் தொண்டர்களை உற்சாகப்படுத்தினதுக்கு சொன்ன சொல்லாக நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. அவர்கள் சொல்லு பொய்யாகிறதும் ஒரு தலைவன் சொல்லு பொய்யாகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு தலைவன் சொல்லு பொய்யானால் அவனை பத்தி நம்பிக்கை இழந்துட மாட்டான். சும்மா உற்சாகத்துக்கு சொன்னாருப்பா, ஆர்வமுற்றுக்கு சொன்னாருப்பா அப்படின்றலாம். இவர் ஆன்மீக தலைவரா இருக்காரு, அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, அல்லாஹ்வுடைய மெசேஜ் வருதுங்கிறாரு. அப்ப அல்லாஹ்ட்ட இருந்து தூதரா இருக்கிறவர் நாளைக்கு நடக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியாது. நான் மனுஷன் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப நாளைக்கு எது நடக்கும்னு ஒரு சொல்றதா இருந்தா அல்லாஹ்விடம் இருந்து அறிவிப்பு வந்தா தான் அவர் சொல்லியிருக்க முடியும். அப்ப அல்லாஹ்விடம் இருந்து வந்த அறிவிப்பு மாதிரி அந்த ஒரு மெசேஜ் அவர் கொடுக்கிறாரு. கொடுத்தது அப்படியே நிறைவேறுகிறது. நம்ப முடியாத அந்த அதிசயம் என்ன செய்யுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பிறகு நிறைவேறுகிற காட்சியை வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறத பார்க்கிறோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த முன்னறிவிப்புகள் வாழும் போதும் நிறைவேறுச்சு. மரணித்த பிறகு என்னெல்லாம் நடக்கும் என்று அவர்கள் சொன்னார்களோ அது நடந்துச்சு. இதே ஹதீஸ்ல 3595ல பாரசீகத்தை வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னதோட சேர்த்து ஒண்ணு சொன்னாங்களே, அதையும் நீங்க முன்னறிவிப்புல சேர்த்துக்கணும். அதாவது தன்னந்தனியா ஒரு பெண்ணு காபாவுக்கு போயிட்டு வருவாள்னு சொன்னாங்களே,
அந்த மாதிரியான ஒரு அமைதியான ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத, கற்பழிப்பு இல்லாத, கொலை இல்லாத, வழிப்பறி இல்லாத ஒரு ஆட்சியை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னாங்களே, அது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல அதுவும் நடந்துச்சு. எந்த வழிப்பறியும் கிடையாது, யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது. முடிஞ்சு வச்சுக்க, மார்வை வெட்டிடுவாங்க, அவ்வளவு வலை சட்டம் வளையவே செய்யாது. அப்படியும் பார்ப்பீர்கள் சொன்னார்கள். அதையும் பார்த்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போன முன்னறிவிப்புகள் அவங்க மௌத்துக்கு பிறகு உடனுக்குடனே அவங்க இறந்த பிறகு என்னவெல்லாம் நடக்கும் என்று சொன்னார்களோ அவையெல்லாம் ஒன்று ஒன்றாக நிறைவேறி இருக்கிறது. அதுல சில நிகழ்ச்சியில ஒண்ணுதான் இந்த இது ரோமாபுரி பாரசீகம் இதனுடைய வீழ்ச்சியை பற்றிய முன்னறிவிப்பு, பைத்துல் முகத்தஸ் வீழ்ச்சியை பற்றிய முன்னறிவிப்பு, அவையெல்லாம் முஸ்லிம்களுடைய கைவசம் வரும் என்ற முன்னறிவிப்பு. அப்படியே கொஞ்சம் காலத்திலேயே மொத்தத்துல ஒரு 25 வருஷத்துக்கு அப்படி நிறைவேறி போச்சு. மொத்தத்தில் அவங்க சொல்லிட்டு போன என்னென்ன முன்னறிவிப்புகள்லாம் சொன்னாங்களோ அதுகளெல்லாம் ஒரு 25 வருஷத்துல அப்படி தொடர்ச்சி எடுத்த மாதிரி நிறைவேறின காட்சியை பார்க்கிறோம். அவர்கள் சொல்லி சென்ற முன்னறிவிப்பு இன்னும் என்னென்னலாம் நிறைவேறி இருக்கின்றன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படி விட்டுல்லாஹி பரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துவிட்டு சென்ற சில முன்னறிவிப்புகள் அவர்கள் மரணத்திற்கு பிறகு சஹாபாக்கள் காலத்திலேயே நிறைவேறி இருக்கின்ற அதிசயத்தை நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முன்னறிவிப்பை பாருங்கள். ஹப்பாப் இப்னுல் அரத் ஒரு நபித்தோழர், ஆரம்பகால முஸ்லிம்களில் ஒருவர். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலத்தில் எப்போ சொல்றாருன்னு கேட்டா, மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலம் எப்படி காலம்னு உங்களுக்கு தெரியும். மக்காவில் இருந்த காலம்னா வாயை திறக்க இயலாது, இஸ்லாத்தை பேச இயலாது, பேசினா அடி, பிரச்சாரம் பண்ணா அடி, நம்ம முஸ்லிமா வாழ்ந்தாலே அடி என்று இருந்த ஒரு காலம். ரொம்ப சித்திரவதையும் சின்ன பின்னப்படுத்துறதுமாக நடந்து கொண்டிருந்த ஒரு காலம். அப்ப ஹப்பாப் இப்னுல் அரத் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட முறையிடுறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னும் இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, இதுக்கு ஒரு விடிவே கிடையாதா? இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்காக வேண்டி ரொம்ப சூடு போடப்பட்டவர் இவர், ரொம்ப துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டவர் ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அல்லாஹ்ட்ட துஆவாவது செய்யுங்களேன், இது ஒரு மீட்சி கடையில் போட்டு அடிக்கிறாங்களே, தாங்க முடியலையே என்று அவர் புலம்புகிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதுக்கு நீங்க இப்படி பண்றீங்களே, உங்களுக்கு முந்தி உள்ள சமுதாயம்லாம் என்ன பாடுபட்டுச்சு உங்களுக்கு தெரியுமா சொல்றாங்க. அவர் துஆ செய்ய சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் எல்லாம் எந்த மாதிரி எல்லாம் பூமியில குழி தோண்டி வச்சு மண்ணுக்குள்ள புதைச்சிருவாங்க, புதைச்சு அங்கிட்டு ஓட முடியாம ஆக்கிவிட்டு இரும்புனால ஒரு சீப்பு எடுத்துட்டு அதை வச்சுக்கிட்டு மூஞ்சியை கிழிச்சு எடுப்பாங்க, ரத்தம் வடியும். இப்படியெல்லாம் ஏகத்துவ கொள்கை சொன்னதுக்காக வேண்டி சித்திரவதைப்படுத்திருக்கிறாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்ன பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கிற, உங்களை அடிக்கிறது பெருசா தெரியுதா? இந்த அடி ஓதெல்லாம் பயங்கரமான துன்பம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எலும்பு தெரிகிற அளவுக்கு சதையை பிச்சு எடுத்தாங்க, எலும்பு தெரிகிற அளவுக்கு சதையை பிச்சு மண்ணுக்குள்ள பாதையை புதைச்சி வச்சுக்கிட்டு கிழிச்சு ஓடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சுக்கிட்டா கிழிச்சா ஓட மாட்டான்ல, அந்த மாதிரி கட்டி போட்டா கூட ஒரு துளும்பியாச்சும் அதை அவளும் தப்பிக்க பார்ப்பான், வேகத்தை குறைச்சிக்கிற பார்ப்பான். இப்படி ஒரு விசித்திரமாக எல்லாம் அவர்கள் தண்டிச்சாங்க. ஆனாலும் அவருடைய மார்க்கத்தை அவரை மார்க்க நம்பிக்கையிலிருந்து அவர்களை தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் துன்பத்தை முறையிடும் போது சொல்றாங்க. அதெல்லாம் முன்னறிவிப்பு சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்க நினைக்கிறீங்க என்னமோ அடி வாங்கிட்டே இருப்போம்னு சொல்லி இதை சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்படியே காலமெல்லாம் அடி வாங்கிட்டு தான் கிடக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், வல்லாஹி லயத்திம்மன்ன ஹாதல் அம்ரு, இந்த மார்க்கம் முழுமை அடையும். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்படியே காலமெல்லாம் இருக்காது, முழுமை அடையும். எப்படி அடையும் என்று கேட்டால், இன்னைக்கு கண்ட ஆளுக்கும் பயப்படுறீங்க. சன்ஆங்கிறது அன்றைக்கு யமன் நாட்டினுடைய தலைநகர். சன்ஆ என்பது யமன் தலைநகராக இருந்தது. அங்க இருந்து அந்த ஆபிரகாங்கிறவன் காபத்துல்லாவை இடிக்கிறதுக்காக யானைப்பட கொண்டு வந்தவன் சன்னாங்கிற ஊர்ல இருந்து, அதை சொல்லி காட்டுறான், ரொம்ப தூரத்தில் உள்ளது. அப்ப சன்ஆ என்ற ஊர்ல இருந்து ஹலரமௌத் ஊர் வரைக்கும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாமல் பயணிக்கும் அளவுக்கு இந்த மார்க்கம் முழுமை பெறும். இன்னைக்கு என்னமோ அல்லாஹ் சொல்லி பயந்துகிட்டு இருக்கிறீங்க. சன்ஆவுல ஆரம்பிச்சது ஹலரமௌத் வரைக்கும்
தனியா ஒருத்தன் வந்து அல்லாஹ் மட்டும் பயந்து பயப்பட்டுக்கிட்டு வேற எவனுக்கும் பயப்படாம எந்த நம்பிக்கையும் இல்லாம போவான், எவனும் தடுக்க முடியாது. இப்ப உங்களை அடிக்கிறாங்களே அதெல்லாம் அப்ப முடியாது. இந்த ஒரு நிலைமை கண்டிப்பா ஏற்பட்டே தீரும் என்று இந்த மார்க்கம் வளர்ச்சி அடைவதை மக்காவுல இருந்து கொண்டு அடி வாங்கிட்டு இருக்கும் போது, அடி வாங்கினதை முறையிடும் பொழுது சொல்ல வேண்டிய ஆறுதலையும் சொல்லிவிட்டு சகிச்சிக்க அதையும் சொல்லிவிட்டு இதுக்கு மேலையெல்லாம் பட்டிருக்கிறாங்க என்று சொல்லிட்டு அதுக்காக வேண்டி இப்படியே இருந்துடாதுப்பா, நம்ம வாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம், அலரமோத்து வரைக்கும் போவோம், சன்னா வரைக்கும் போவோம், வாட்டுக்கு எங்கே போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பயப்பட மாட்டீங்க. நடக்க போது உலாக்கின்னக்கும் தஸ்தாஜிலூன், ஆனால் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, நாளைக்கே நடக்கணும்னு நினைக்கிறீங்க. நடக்கத்தான் போகிறது, ஆனால் நாளைக்கு நடக்காது. ஏன் வாழ்நாள் நடக்காதுக்கு அர்த்தம் சொன்னாங்களே. அப்ப அதுக்கு பிறகு வந்து உமர் ரலியல்லாஹு காலத்துல சன்னாவுலாம் இவங்க கைக்கு வந்து சன்னாவுல இருந்து ஹதரமௌத் வரைக்கும் போகக்கூடிய அந்த அற்புத அதிசயம் நிகழ்ந்ததா இல்லையா? அல்லாஹ் மட்டுமே இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் ஊருக்குள்ள இருக்க முடியாத நிலைமை. பிறகு என்னன்னா பயம் இல்லாமல் எங்க வேணாலும் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு இம்மார்க்கம் முழுமை அடையும். அதுக்கு பிறகு உலகத்துல இஸ்லாத்துல சொன்னதுக்காக வேண்டி எவனும் தடுக்க இயலாது. உலகம் பூரா எப்படி முழுமையாயிருக்குன்னு கேட்டா இஸ்லாத்தை சொல்வதற்காக வேண்டியெல்லாம் தடுக்க இயலாது. இஸ்லாத்துக்கு எதிராக போர் செய்யறவங்க கூட இஸ்லாம் நல்ல மார்க்கம் சொல்லிட்டு தான் போர் செய்யணும் என்ற அளவுக்கு வந்து இந்த மார்க்கத்தை வந்து அல்லாஹ் முழுமையாக்கி இருக்கிறான. இது சஹீஹுல் புகாரியில 3612வது ஹதீஸாக அடிவாங்கின ஹப்பாப் இப்னு அரத் அவர்களே என்ன செய்யறாங்க, இதை அறிவிக்கிறாங்க. அப்படி ஒரு அதிசயத்தை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில சஹாபாக்களுக்கு நபித்தோழர்களுக்கு தனிப்பட்ட முறையில அவருக்கு என்ன ஏற்படும் என்பதையெல்லாம் சில பேருக்கு சொல்லி காட்டிருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க உங்களுக்கு தெரியும்? அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் பின் யாசிர் அவர்களுடைய இஸ்லாத்தினுடைய முதல் உயிர் தியாகி என்று போற்றப்படுகிற சுமையாவுடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களுடைய மகன் தான் அம்மார். இந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு மேல ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழ்மையான மக்கள்ல அவர் ஒருவர் நல்ல இளைஞர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி மக்காவிலையும் அடி வாங்கினார், உத வாங்கினார், பலவிதமான சித்திரவதைகளுக்கு ஆளானாரு. பிறகு மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போய் ஆட்சி அமைஞ்சு மஸ்ஜித் நபவிலாம் கட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே பள்ளி வாசல் வேணுங்கிறதுக்காக வேண்டி பள்ளி வாசல் கட்டுறாங்க. கட்டும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செங்கலை எடுத்து கொண்டு வைக்கிறாங்க அந்த பள்ளிவாசல் கட்டுமான பணியை நடத்தும் போது. அப்ப அம்மார் இருக்கார் பாருங்க, அவர் 2 செங்கல் 2 தூக்கிட்டு போறாரு. ஒவ்வொரு ஆள் ஒரு கல்லை தூக்கிட்டு போனாங்கன்னா இவருக்கு ஆர்வத்தை பாருங்க. அந்த காலத்துல அடி வாங்குற காலத்துல எப்படித்தான், அதுக்கு பிறகும் போட்டி தான், நல்ல விஷயத்துல போட்டி அவருக்கு. அப்ப சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்லை எடுத்துக்கிட்டு போகும்போது இவர் 2 கல்லையா எடுத்துக்கொண்டு என்ன செய்யறார், 2 மடங்கு சுமக்கிறார். அந்த பள்ளி மஸ்ஜித் நபவி கட்டும் போது எல்லாருக்கும் ஒரு கூலி கிடைச்சா 2 கூலி கிடைக்கும். 2 மடங்கு அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். அப்ப அவரை பார்க்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்துட்டு அவருடைய மேனில இருந்த மண்ணெல்லாம் அவங்களே வந்து தட்டி விட்டுட்டு உதறி விட்டுட்டு சொல்றாங்க, வை ஹம்மார் தக்துலுஹுல் ஃபஅத்துல் பாகியா யதுஊஹும் இலல் ஜன்னா வ யதுஊனஹு இலன் நார். அப்ப சொல்றாங்க, அம்மாரே பாவம், இவரு இவ்வளவு பாடுபடுறாரு, இவரை ஒரு வரம்பு மீறிய கூட்டம் கொன்று குவிக்கும், இவருக்கு மரணம் எப்படி வருங்கிற அந்த நேரத்தில் டக்குன்னு காட்டியிருக்கிறான். வேற எப்படி சொல்ல முடியும் இதை? ஒரு மனிதனை பற்றி இவர் வந்து இயற்கையா மரணமாவார் நம்ம சொல்ல யாராவது சொல்ல இயலுமா? ஒரு ஆளை பார்த்துட்டு நீ வந்து இந்த மாதிரி தான் மூத்தா போவ, உன்னை வந்து விஷம் வச்சு தான் சாவடிப்பாங்க, அல்ல தூக்குல போட்டு தான் உன்னை கொல்லுவாங்க, கத்தியால குத்தி தான், இப்படி சொல்ல இயலுமா? யாராவது பத்தி சொல்ல இயலாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு தான் இருக்கும் போதுதான் சொல்லலாம். இப்ப நானே வந்து ஒரு ஆளை கொல்றதுக்கு பிளான் பண்ணி வச்சுட்டு நீ கத்தியால குத்தி தான் சாவுவேன்னு சொல்லி நாளைக்கு போய் குத்திட்டு வந்துடலாம், என் மரணத்துக்கு பிறகு நடக்கணும். அப்படி ஒரு செட்டப் நான் பண்ண இயலாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அம்மாறு படுற கஷ்டத்தை பார்த்துட்டு சொல்றாங்க, இவ்வளவுலாம் தியாகம் பண்றாரு, இவரை ஒரு வரம்பு மீறிய கூட்டம் கொல்லும், இவர் வந்து கொலை செய்யப்பட்டு தான் மரணிப்பார், இயற்கையா மரணிக்க மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியில 2812வது ஹதீஸாகவும் 447வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. இது நடந்ததா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி தான் நடந்ததான்னு கேட்டா நடந்தது. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் பூரா உசுரோட இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தான பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம்,
அப்பவும் உயிரோடு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலம், அப்பவும் உயிரோடு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலம், அந்த காலத்திலும் இவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹுனுக்கு மத்தியில யுத்தம், சஹாபாக்களுக்கு மத்தியில இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு தீர சம்பவம், நடக்கக்கூடாத ஒன்று. அப்ப ஒரு ஆட்சி இருக்கும்போது எதிராக புரட்சி பண்ணி அவர் ஒரு படையை திரட்டிட்டு வந்து யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் வந்து அதாவது அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அலி ரலியல்லாஹுனுடைய அணியில் இருக்கிறாங்க. அப்ப முஆவியா ரலியல்லாஹு அவருடைய இந்த படையினர் தான் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த போர்ல கொன்றுறாங்க. அப்ப வரம்பு மீறிய கூட்டம் கொள்ளுவாங்கன்னு சொன்ன மாதிரி அது இதை வச்சு தான் அந்த அதுல நியாயம் யார் பக்கங்கிற முடிவை கூட அறிஞர்கள் எடுக்கிறாங்க. அதாவது முஆவியா செஞ்சது தப்பா இருந்தா, அது ஒரு போர் செஞ்சது அவருக்கு அல்லாஹ்வுக்கு உள்ள விஷயமா இருந்தாலும் அது அல்லாஹ் தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும், அவருடைய பாவத்தை மன்னிப்பான். சஹாபாக்கள் அத்தனை பேரையுமே அல்லாஹ் பொருந்தி கொண்டிருக்கிறான், அதை நம்ம சொல்ல முடியாது. அந்த செயல்ல அதுக்கான விமர்சிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு நரகவாசின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மனிதர்கள் முறையில் எல்லா தப்புகளும் பண்ணினாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பயிற்சி பெற்றவங்க, அல்லாஹ் மன்னிப்பான், அவர்களை பொருந்தி கொண்டிருக்கிறான். அவரும் சிறந்த நபித்தோழர்கள் தான். முஆவியா மட்டும் கூட அவர் கூட இருந்தவர்கள்ல எத்தனையோ மிகச்சிறந்த நபித்தோழர்கள்லாம் கூட இருந்திருக்கிறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம போகக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல அலி தலைமையில் ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது இவர் இன்னொன்னு உண்டாக்கிட்டு வரம்பு மீறி வந்தார் பாருங்க. அந்த வரம்பு மீறிய கூட்டம் தான் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் வரம்பு மீறி படையெடுத்து வந்ததையே இதுல இருந்து தான் அறிஞர்கள் வந்து முடிவு எடுக்கிறாங்க. அப்ப இந்த அந்த இதுல கொல்லப்படுறாங்க. அப்பதான் வரம்பு மீறிய ஒரு கூட்டம் அம்மாரை கொல்லும்ங்கிறது. இந்த காட்சியை 30 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 வருஷத்துக்கு பிந்தி நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை அவர்கள் வாழுகின்ற பொழுது 30 இல்ல 40 வருஷம், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு 30 வருஷத்துக்கு பிறகு இது நடக்குது. இது வந்து மஸ்ஜித் நபவி கட்டும் போதே சொல்றாங்க, அதுக்கப்புறம் 10 வருஷம் மதீனாவுல ஓடி இருக்கு. அப்ப 40 வருஷம், சுமார் 40 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை மதீனாவுல வச்சு உன்னை வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டம் கொல்ல போகுதப்பா அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தனி நபரை பற்றி இப்படி சொல்றது ரொம்ப இது வேணுங்க, யாராலையும் முடியாது. உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தா தான் சொல்ல முடியும். நடக்கலன்னு வைங்க. இப்ப அம்மார் வந்து சாதாரணமா மௌத்தா போனார்னு வைங்க, இன்னும் ஆயிருக்கு. இது போதும், இவ்வளவு எல்லாரும் தெரிஞ்சிருந்துச்சு. வேற அல்லாஹ்வுடைய தூதரெல்லாம் சொன்னாரு, நடக்கல, பொய் அம்புட்டும் பொய்ன்னு மாறி போயிருக்க மாட்டாங்களா? அப்ப இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. இது யாரு சொல்ல முடியும்? பிராடுக்காரன் விட்டு நான் எதிர்காலத்தை பத்தி கவலை இல்லைன்னு சொல்றவன் சொல்லிட்டு போவான். அவன் வேணா போய் நம்ம மூத்துக்கு பிறகு என்னோட தொலைஞ்சிட்டு போகுதுன்னு அவன் சொல்லுவான். இல்லைன்னா அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தா சொல்ல முடியும். இவங்க அல்லாஹ்வுடைய தூதருங்கிறத நிரூபிக்கிற விதமாக அடிச்சு சொன்னாங்க, நீ கொல்லப்பட்டு தான் நீ மரணிப்பாய், இறைவனிடமிருந்து தமக்கு செய்தி வராமல் இது சொல்ல முடியாது. நம்ம மறைவான விஷயங்கள்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியவா செய்யும்? தெரியாத எவ்வளவு வசனங்கள் இருக்கு. 1-2 அப்படி பேர் எல்லாம் காட்டி கொடுப்பான், இறை தூதர்னு ப்ரூவ் பண்றதுக்காக வேண்டி. அப்படி 1-2 நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுப்பான். அந்த மாதிரி அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட சம்பவமும் நிறைவேறினதை சஹீஹுல் புகாரியில நம்ம பார்க்கிறோம். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்ற ஏராளமான முன்னறிவிப்புகள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு நடந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகள் அவர்கள் காலத்திலேயே நிறைவேறிய சில முன்னறிவிப்புகளையும், அவர்கள் மரணித்த பிறகு அவர்கள் சொன்னவாறு அவர்களுடைய தோழர்களுக்கு நிறைவேறிய சில முன்னறிவிப்புகளையும் சில நாட்களாக நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு முன்னறிவிப்பு, இதுவும் ஒரு தனி நபரை பற்றிய ஒரு முன்னறிவிப்பு தான். தனி நபரை பற்றிய முன்னறிவிப்பு தான் பெரும்பாலும் நடக்கிறது வந்து மிஸ் ஆகி போயிடும். ஒரு ஆளுக்கு இப்படி நடக்கும், ஒரு 1000 பேர்ல உள்ள ஆளு 2 பேர் சாவாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ ஒரு ஆளுக்கு சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப ரேர், கஷ்டம், அது நிறைவேறாது. அல்லாஹ்ட்டேருந்து வந்தா மட்டும்தான் சொல்ல இயலும். மூடலான முன்னறிவிப்புலாம் இல்லை. அதாவது இந்த சில முன்னறிவிப்புன்னு சொல்லி ஜோசியம் சொல்ற மாதிரிலாம் சிலதை சொல்லுவாங்க, அது முன்னறிவிப்பு நினைச்சுக்கிட்டு நைலான் சாக்ஸ் மாதிரி எந்த காலுக்கு வேண்டாலும் பொருந்தும். இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு அப்படி உள்ளது இல்லை. ஒரு ஆளை குறிப்பிட்டு நீ இப்படி நடப்பேங்கிறதுக்கு இதுக்கு 2 அர்த்தம்லாம் கிடையாது. தெளிவான வாங்கலை கொண்ட முன்னறிவிப்புகள். அதனால தனி நபர்களை பற்றி சொன்னதுதான் ரொம்ப கூடுதலான வெயிட்டா எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் பாரசீகத்தை வெற்றி கொள்வீர்கள்னா நீங்களுங்கிறது 14 நூற்றாண்டு கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்படி கூட வியாக்கியானம் கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு தனி நபருக்கு சொல்ற முன்னறிவிப்புக்கு அப்படிலாம் கொடுக்க இயலாது.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் இப்னு யாசிர் அவர்களை பற்றி சொன்ன முன்னறிவிப்பு இருக்கு பாருங்க. அதே மாதிரி அவங்க மௌத்தான பிறகு அவங்க மனைவிமார்கள்ல யாரும் மௌத்தா போவா, இது சொல்ல இயலுமா? அவங்க மனைவிமார்கள் 9 மனைவியர் அந்த நேரத்தில், அதுல யாரு ஃபர்ஸ்டா முதல்ல மரணிப்பார்கள் அப்படிங்கிறது சொல்ல இயலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் சொன்னாங்க, என்னோடு சீக்கிரம் உங்களில் யார் சேர்வீர்கள் என்று சொன்னால், உங்களில் யாருடைய கை நீளமாக இருக்கிறதோ அவர்தான் என்னிடத்தில் முதலில் சேர்வீர்கள், மௌத்தா போவீங்கிறாங்க. எனக்கு பிறகு உங்கள உள்ள ஆட்கள்ல யாரு கை நீளமா இருக்குதோ அவங்க தான் மௌத்தா போவீங்க என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்லாம் எடுத்து அளந்து பார்க்குறாங்க, ஒவ்வொருத்த கையவா அளந்து பார்த்தா சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கை தான் பெரிய கை இருக்கிற கைகள்லயே. அவங்களுடைய கை நல்ல பெருசா இருக்கு. அளந்து பார்த்து வச்சு பார்த்தா பெரிய கையா இருக்குது. அவங்க தான் மௌத்தா போவாங்க ஃபர்ஸ்ட்ன்றது முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல மௌத்தா போறது சௌதா தான் அப்படின்னு சொல்லிட்டு, வயசுல அவங்க தான் கூட்டினவங்களா இருந்தாங்க, கையும் பெருசா இருந்துச்சு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தமா ஜைனப் மௌத்தா போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு யார் மௌத்தா போனாங்கன்னு கேட்டா ஜைனப் மௌத்தா போனாங்க. அப்பதான் ஆட்களுக்கு குழப்பம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவு பொய்யாகுமா? உங்களில் யாரு நீண்ட கை உடையவர்களோ அவர்கள் தான் மௌத்தா போவார்கள்னு சொன்னாங்களே, அப்ப நீண்ட கை உடையவங்க சௌதா இருக்கிறாங்க, நீண்ட கை இல்லாத ஜைனப்புல மௌத்தா போயிருக்கிறாங்க என்று சில குழப்பங்கள். அப்ப தான் விளங்கிக்கிட்டாங்க, நீண்ட கை என்பது அரபு மொழியில 2 அர்த்தத்துல சொல்லக்கூடியது. கை நீளம் ஒண்ணு, இன்னொன்னு என்னன்னு கேட்டா வாரி வாரி வழங்குறாங்க பாருங்க, அதையும் கை நீளம் பாங்க. நம்ம நாட்டுல கை நீளத்துக்கு அர்த்தம் வேற, களவாங்குறது அர்த்தம். நம்ம நாட்டுல அவனுக்கு கை கொஞ்சம் நீளம்னு அர்த்தம், திருட்டு பையன் அர்த்தம். அப்ப நம்ம நாட்டுல இந்த கை நீளங்கிற 2 அர்த்தத்துக்கு யூஸ் பண்றோம். ஒண்ணு கை நெசமாக கை நீளம், இன்னொன்னு கை நீளம் நீண்டு எடுக்கிறதுக்கு உள்ளது. இவங்க இப்படி வச்சுட்டாங்க, அரபு நாட்டுல கை நீளம் சொன்னா வாரி வாரி வழங்குறவன் அர்த்தம். ஒவ்வொரு மொழியில இந்த இலக்கியமான வார்த்தைகளுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் உண்டு. இஸ்லாமிய அரபு மொழி இலக்கியத்துல நீண்ட கை உடையவர் அப்படின்னு சொன்னா கொடுக்கறதுக்காக நீளுமா, கை கொடுத்து நீண்டுருமா. இந்த கொடுத்து சிவந்த கரம்ங்கிறாங்கல்ல, கொடுத்து எடுத்து கை செவந்து போயிருமா, சிவப்பா இருக்குமா. ஏன்னு கேட்டா கொடுத்து செவந்துருச்சு இப்படி சொல்லுவாங்க. அவங்க கொடுத்து காய்ச்சி போச்சுப்பாங்க, செவந்து போகாது, காய்ச்சி தான் போகும், கருத்து தான் போகும். இப்படியாக அந்த இலக்கியத்துல சில வித்தியாசங்கள் இருக்கு. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க கை வேலை செஞ்சு, அதாவது இந்த பெண்களே செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கு பாருங்க வீடுகள்லயே, அது மாதிரியாக சம்பாதித்து நிறைய தர்மம் செஞ்சுட்டே இருப்பாங்க, அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்களாம். என்னெல்லாம் கிடைக்குதோ கொடுக்கறதுக்குன்னே சம்பாதிப்பாங்களாம். அந்த மாதிரி இலக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று பிறகு புரிந்து கொண்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நிறைய வருது. கை நீளம்ன்றது அவங்க வேற நேரடி அர்த்தமா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் கை நீளங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தான தர்மம் கொடுக்கறத தான் சொன்னார்கள் என்று சஹீஹுல் புகாரியில 1420வது ஹதீஸ் நீங்க இதை பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிம்ல 4490வது ஹதீஸ்லயும் இதை பார்க்கலாம். அப்ப தமக்கு பிறகு தம்முடைய மனைவியர்ல யார் முதல்ல மௌத்தா போவாங்க? சரி, மொத்தத்திலேயே அவங்க குடும்பத்தார்ல யார் மௌத்தா போவாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன. இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டா, இதை சொல்றதுனால ஒரு பெரிய அமல் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நல்லா விளங்கிக்கணும் நீங்க. இதுல நம்ம அமல் செய்யறதுக்கு என்ன இருக்கு? தொழுகையை பத்தி சொன்னாங்க, நம்ம நடைமுறைப்படுத்தலாம். திக்ர் செய்யுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க, இதுல அமல்படுத்தலாம். இதுல ஒரு அமல்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது ஏன் அல்லாஹ் இப்படி சொல்ல வைக்கிறான்னு கேட்டா, இதெல்லாம் உலகம் முழுவதற்கு அது ஒரு அற்புதமா இருந்தா தான் இறை தூதர் என்று நம்ப முடியும். காலாகாலத்துக்கு இனிமே தூதர்கள் வரமாட்டாங்க, அவர்கள் தான் இறை தூதர் என்பது எல்லா காலத்திலையும் நம்பப்படணும். அப்ப அதுக்கு பிந்தி வந்த காலத்துல அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்த ஆள் தான் மௌத்தா போவாரு, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, இதெல்லாம் காத்துட்டு இருக்கும், அதே மாதிரி நடக்கும். அப்ப அந்த இறை தூதர் என்பதும் இறை மார்க்கம் என்பதும் நிரூபணமாய் கொண்டிருக்கும் ஒவ்வொரு காலத்திலும். இது அந்த காலத்துல முடியல, நம்ம காலத்தில் நடக்கிற அதிசயங்களுக்கு வரும்போது நம்ம பிரமிச்சு நிக்க போறோம். இதெல்லாம் ஒரு அந்த காலத்துல நடந்ததுன்னு கேட்டுட்டு போகலாம், அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். நமக்கு இன்னைக்கு நமக்கு முன்னாடி நடக்குது பாருங்க, இதை எப்படி அன்னைக்கு சொல்ல முடிஞ்சுன்னு இப்படி பிரமிச்சு வியப்பினுடைய உச்சிக்கு நம்ம போயிட போறோம். அப்படியான நிகழ்வுகள்லாம் அறிவிப்புகள்லாம் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடம்பு சரியில்லாம இருக்கும் பொழுது, உடம்பு சரியில்லாமன்னா அதான் மரணப்படுக்கை கடைசி காலம். அப்ப அவங்கள ஒரு தராவூரினர்கள்லாம் பார்க்கறாங்க. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மகள், ரசூலுல்லாஹ்வுடைய மகள் அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய 3 மகள் உசுரோட இருக்கிறாங்க.
ருக்கையா தான் மூத்தா போயிட்டாங்க. ஜெய்னப் இருக்கிறாங்க, உம்மு குல்சும் இருக்கிறாங்க, ஃபாத்திமா இருக்கிறாங்க, இன்னும் மற்ற ரிலேஷன் சொந்தக்காரங்க எல்லாமே இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ ஃபாத்திமா நாய் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த உடனே தமக்கு மரணம் நெருங்கிருச்சுங்கிறத மகள்கிட்ட சொல்றாங்க. அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. மரணம் நெருங்கிருச்சுன்னா ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நீ தான் என்னை முதல்ல சந்திப்ப. அப்புறம் சிரிக்கிறாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்கிட்ட சொல்றாங்க, எனக்கு மரணம் நெருங்கிருச்சு. அவங்க அழுகுறாங்க, நீ தான் என்னை முதல்ல சந்திப்பேன்ற உடனே அவங்க ரொம்ப சிரிக்கிறாங்க, சந்தோஷப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் மூமியினுடைய பண்பாவும் இருக்கணுங்க. மூத்துக்கு அழுவக்கூடாது, தற்கொலை தான் செய்யக்கூடாது, தவிர மூத்தா போறதுக்கு வந்து கவலையே படக்கூடாது. முஸ்லீம் உண்மையான மூமின்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சாவுறதை பத்தி ஒரு பெரிய கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹ் வந்து அவங்க மூத்து சொல்லும் போது இவங்க அழுகுறாங்க, நீ தான் மூத்தா போவேன்றவன அவங்க சிரிக்கிறாங்க. அதாவது என்னை முதல்ல வந்து சந்திக்கிறது நீதான் என்று சொன்னால், அப்ப ஃபாத்திமா நாயகி தான் முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அவர்களுடைய உறவினர்களில் குடும்பத்தாரில் ஃபர்ஸ்ட் மௌத்தா போகக்கூடியது யாருன்னு கேட்டா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் என்று ஃபாத்திமாட்டையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வர்றாங்க என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில நீங்க பார்க்கலாம். 3624, 6285, 3626, 3716, 4434 ஆகிய இடங்கள்ல ஹதீசுகள்ல எல்லாம் இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கலாம். சொன்ன மாதிரியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 6 மாசத்துல ஃபாத்திமா நாய் இறந்துடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு ஃபாத்திமா நாய் அவங்க தான் உள்ளதுல சின்ன பிள்ளை, அவங்க தான் கூட வாழணும். நம்ம கணக்குப்படி யாரும் அதிகமா வாழணும். வயசான ஒரு ஆளை பார்த்து நீ தான் முத சாவன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம மரணப்படுக்கையில இருந்தா நமக்கு 4 பிள்ளை இருந்தா மூத்தவனை முத சாவன்னு சொல்லிட்டு போவோம். இங்கே என்னடான்னு கேட்டா உள்ளதுல சின்ன பிள்ளை, அவங்க தான் கடைசி பிள்ளை. அந்த கடைசி பிள்ளைய வச்சு என்ன செய்யறாங்க, நீ தான் மூத்தா போவேங்கிறாங்க. சொல்லி வச்ச மாதிரியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 6 மாசத்துல அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த குடும்பத்துல முதல் மரணமாக முதலாவது ஆளாக மரணிக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு மரண சம்பவம் நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. இதை ஏன் அல்லாஹ் வந்து அறிவித்து கொடுக்கிறான்? ஏன் அறிவிக்கிறான்? ஒவ்வொரு தலைமுறையிலையும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது அத்தாட்சி அல்லாஹ் விட்டு வைக்கிறான். ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், இது உண்மையான மார்க்கம் தான் என்பதற்கான அத்தாட்சியை விட்டு வைக்கிறதுக்காகத்தான் இப்படி அவங்க மகளுடைய முன்னறிவிப்பை அல்லாஹ் இப்படி சொல்லி கொடுக்கலாம். எல்லா மரணமும் அவங்களுக்கு தெரிய செய்யும். உலகத்துல யார் யாரெல்லாம் எப்ப அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் அல்லாஹ்வாக வந்து ஒன்னு ரெண்டு அப்படி போட்டு வைப்பான். அவனுடைய குதிரத்தை காட்டுறதுக்காக வேண்டியும் இதை வச்சுக்கிட்டு நீங்க தப்பான கருத்துக்கெல்லாம் வந்துடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாத உலகத்துல கிடையாது அப்படி அவங்களும் வாதிடல. ஏன்னா இதெல்லாம் சொல்லும்போது நீங்க அப்படிலாம் அதை கொண்டு போயிடக்கூடாது. இது மாதிரி சில சம்பவங்கள் வந்து அதனுடைய உண்மையை மெய்ப்படுத்துவதற்காக வேண்டி, அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் போடக்கூடிய அத்தாட்சிகளை தவிர ரசூலுல்லாஹ்வுடைய இயல்புல உள்ளதோ அவர்களுக்கு எல்லாத்தையும் ஒன்னொன்னையா அல்லாஹ் ஒரு லிஸ்ட்டை போட்டு இன்னைக்கு மூத்தா போவான்னு சொல்லி அறிவிச்சு கொடுத்தான் என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி சொல்லவும் இல்லை. அவங்க ஒன்னு ரெண்டு அப்படியே சொல்லிட்டு போய் அதை வச்சு இந்த சமுதாயம் வந்து நம்பணுங்கிறதுக்காக செஞ்சாங்க. இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜைனபுடைய மரணத்தை சொன்னாங்க, அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியும் சொன்னாங்க. அதை விட அவங்க பேரப்புள்ள ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹசன், மூத்தவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் வந்து அவரை பற்றி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள், இவர் என்னுடைய பேரப்புள்ள, இவர் வந்து முஸ்லீம் சமுதாயத்தில் 2 பெரும் அணிகளுக்கு மத்தியில நடக்கிற யுத்தத்தை நிறுத்தி சமரசம் செய்து வைப்பார். இவர் மூலமாக இந்த சமுதாயம் வந்து வெட்டிக்கிட்டு சாவுறது தடுக்கப்படும், பெரிய ஒரு சமாதானத்தை இவர் ஏற்படுத்துவார் என்று தன்னுடைய பேரரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப வந்து அந்த காலத்துலங்க முஸ்லிம்கள் பிளவுபடுவார்கள் என்பது கற்பனை செய்ய முடியாது. நல்லா விளங்கிக்கணும். இது எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து இதை நம்பியிருப்பாங்களா? அது எப்படி நாங்க பிளவுபடுவோம், நாங்க எப்படி 2 அணியா பிரிவோம், நாங்க எப்படி அடிச்சுக்கிறோம்னு அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்க. அந்த காலத்துல அவ்வளவு ஒற்றுமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கிட்டு போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குன ஒற்றுமை இருக்க அதுக்கு நிகரான ஒற்றுமையே கிடையாது. வீட்டுல பாதி, சொத்துல பாதி, மரத்துல பாதி, தோட்டத்துல பாதி, வியாபாரத்துல பாதி எல்லாம் கொடுத்த அளவுக்கு ஒற்றுமை. அப்படி உருவாக்கிட்டு போன ஒரு சமுதாயத்துக்கு சொல்றாங்க, ஹசனை பத்தி மட்டும் முன்னறிவிப்பு இல்ல, என் சமுதாயம் 2 பெரும் பிரிவாக பிரியும், 2 பேரும் மோதிக்கொள்வார்கள், பிரம்மாண்டமான சண்டை நடக்கும், அதை இவர் கரெக்ட் பண்ணுவாரு, இவரால் ஒரு யுத்தம் வந்து தடுத்து நிறுத்தப்படும் என்று தன்னுடைய பேரப்பிள்ளையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்யறாங்க. இந்த முன்னறிவிப்பு வந்து நீங்கள் சஹீஹுல் புகாரியில
7109வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். 3746, 3629, 2706, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். ஒவ்வொன்றிலும் ஒரு செய்தி கிடைக்கும். இந்த நம்பர்கள்லாம் சொல்றதுக்கு தான் அதிகமான நம்பர்கள் சொல்லப்படுது. இந்த ஹதீஸ்லாம் தொகுத்து பார்த்தீர்களேயானால் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முன்னறிவிப்பு என்னங்கிறது உங்களுக்கு விளங்கும். அந்த வரலாற்று சம்பவமும் கூட உங்களுக்கு சேர்த்தே கிடைக்கும். அதுல என்ன இருக்குது என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத் ஆன பிறகு, மரணித்த பிறகு அபூபக்கர் தலைமையில் ஆட்சி, ஒரே ஆட்சி, மக்கள்கிட்ட குழப்பம் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஆட்சி, மக்கள்கிட்ட எந்த குழப்பமும் இல்லை, ஒரே தலைமையில் இருந்தாங்க. அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, அது சின்ன சின்ன குழப்பங்கள் வருது, கொல்லப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஆட்சி. அது வந்த உடனே ரெண்டு அணியா பிரியுது. முஆவியா அந்த பக்கம் யமன்ல கவர்னரா இருந்தவர், அவர் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி அவர் புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறார். உஸ்மானை கொலை செஞ்சவங்களை கைது பண்ணல. உஸ்மான் முஆவியாவுக்கு சொந்தக்காரங்க, ஒரே கோத்திரத்துக்காரங்க. அந்த வகையில் அவர் ஒரு புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியா முஆவியா பக்கம் ஒரு குரூப், அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இறந்து போன பிறகு அந்த இடத்துல அவங்களுடைய மகன் ஹசன், ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை, அவர் பொறுப்புக்கு வர்றார். அங்க முஆவியா அந்த பக்கம் அவர் ஒரு படையை வச்சுட்டு அவர் இருக்கிறார். இந்த பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு அவங்களுடைய மகன் என்ன பண்றாரு, அதை அவர் ஒரு குஃபாவை தலைநகராக கொண்டு அவர் ஒரு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி புரிந்த சாம்ராஜ்யத்துக்கெல்லாம் அவர் தலைவராகிறார், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் ஏன்னா ரெண்டு அணிலாம் இருக்கக்கூடாது இஸ்லாத்தில், ஒரு தலைமை தான் இருக்கணும். அதுக்காக வேண்டி படையை அனுப்பி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு ஒரு நாடு ஆக்குவதற்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச முயற்சியை மகனும் தொடர்கிறார்கள். அந்த நேரத்தில் படையை அனுப்பும் பொழுதுதான் முஆவியா அங்க ஒரு மஷூர் ஆலோசனை பண்றார். அந்த பக்கம் உள்ளவர், இப்படி வர்றாங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் வர்றாங்க, யுத்தம் செஞ்சு அவங்க எல்லாம் கொல்லப்பட்டாங்கன்னு என்ன ஆகுறது, இது சரியா வராத, நீங்க ஹசன்ட போய் பேசுங்க, பேசி அதை சரி கட்டுங்கன்னு சொல்லி சில ஆட்களை அனுப்பி வைத்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறார். என்ன அவருடைய பேசுறே நோக்கம் என்ன, ஆட்சி விட்டு தரணும் தான் கேட்கிறாரு, வேற என்ன கேட்க போறாரு. இவர் பேசாம விட்டு ஒதுங்கினாருன்னா சண்டையை தவிர்த்திருக்கலாம். இவர் ஒதுங்க தயாரா இல்ல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, ரெண்டு இருக்க கூடாதுப்பா, நான் தான் வலிமையா இருக்கிறேன், நீ தேவையில்லாம நல்ல ஆட்களை ஒன்னா சாவடிக்காத, நீ விட்டு தந்துரு என்று கேட்கிறார். பதவியை விட்டு தர்றதுங்கிறது ஒரு யாருக்காவது மனசு வருமாங்க? ஒரு ஜானை விடுவானா, ஒரு ஜான் நிலத்தை விடுவானா? ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய பாதி கையில இருக்குது. இவர் சும்மா சாதாரணமா கோரிக்கை வைக்கிறார், நல்ல ஆளுக்கு நமக்குள்ள அடிச்சு சாவணுமாப்பா, இதுக்காக வேண்டி நீ விட்டுட்டாவன் அப்படின்னு கேட்கிறாரு. என்னங்க ஒரு இதுவும் இல்லாம சரின்றாருங்க இவரு. இந்தா நீ மொத்தத்தை வச்சுக்கப்பா, நான் அதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி இந்த யுத்தம் வேணாங்கிறதுக்குரிய காரண காரியங்களை எடுத்து சொல்லி அவர் விலக்கி, அது என்ன சொல்ல போனா அந்த வலிமையில் அவர் தான் கூட இருந்தார். அவர் கடற்படை, அது கடற்படையை முதல்ல அவர் தான் உருவாக்குறாரு. இன்னைக்கு கடற்படை வச்சு தான் உலகத்தை ஆட்டி படைக்கிறாங்க. அது கடற்படைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அது இதே முஆவியாவை பற்றிய அது தனி விஷயம், அதை நம்ம பார்க்கத்தான் போறோம். அப்ப அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஹசன் போய் பேசி வார்த்தைக்கு அனுப்புறாங்க. போய் பேசின உடனே அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இதை சொல்லிட்டு சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல இருந்து கொண்டு என்னை சுட்டி காட்டி ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? என்னுடைய இந்த பேரப்பிள்ளையை கொண்டு என் சமுதாயத்தில் இருக்கிற ரெண்டு பெரிய அணிகளுக்கு மத்தியில அல்லாஹ் சமரசத்தை ஏற்படுத்துவான் என்று சொன்னார்கள். நான் அதை மெய்ப்பிக்கிறேன், நான் சமரசத்துக்கு தயாராக இருக்கிறேன் சொல்லி ஆட்சியிலிருந்து இறங்கிட்டு விட்டு கொடுத்துட்டாருங்க. பாரம்பரியமாக வந்த எவ்வளவு யாருக்காக வருமா ஒரு வார்டு மெம்பர் பதவியை விடுவாராங்க? ஒரு சாதாரண ஒரு இயக்கத்தினுடைய பொறுப்பு கையில வந்துட்டா அதை விட மாட்டேங்கிறாங்க. ஒரு சங்கத்து தலைமை பதவி வந்துட்டா அதை விட தயாரா இல்ல. பதவிங்கிறது அவ்வளவு பெரிய கடுமையான போதை, அதுல இருந்து ஏறிட்டம் இறங்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டம், யாராலையும் முடியாது. அதுவும் ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக ஒரு சாம்ராஜ்யத்தை ரெண்டு துண்டா போட்டு ஒரு துண்டுக்கு இவர் அதிபதி. அந்த அதிபதியா இருக்கும் பொழுதுதான் என்ன நடக்குது, இந்த மாதிரியான சமரசத்துக்கு போறாங்க. அவர் மனப்பூர்வமாக அப்படி விட்டு கொடுத்துட்டு இறங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போலவே நான் என்ன செய்யறேன், நான் இறங்கிக்கிறேன், நம்ம சமாதானமா போயிருவோம். அதுக்கெல்லாம் சில நிபந்தனை எல்லாம் போடுறாரு, என்னென்னலாம் நடக்கணும், இப்படிலாம் நடக்கணுங்கிறதெல்லாம் சொல்லித்தான் சொல்லி மார்க் ரீதியா என்னென்னலாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லி அவர் இறங்கி கொள்கிறார். இது முழு செய்தியா நீங்க தெரியறதா சஹீஹுல் புகாரி 2704வது ஹதீஸ்ல தெரிஞ்சுக்கிறதா நான் ஏற்கனவே சொன்ன மத்த நீங்க அதை பார்த்துக் கொள்ளலாம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னாங்க பாருங்க, அதெல்லாம் நிறைவேறுது, ஒருத்தருக்கா நிறைவேறுது. இப்படி உலகம் பிரமிக்குது. அப்பதான் முஆவியா பார்க்கிறாரு,
டோட்டல் அந்த மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. இப்படி ஒரு அணி உண்டாகிறதையும் எல்லாம் அறிவிச்சு கொடுத்துருக்கான் அவருக்கு. இது மாதிரி சண்டை நடக்க போறதையும் அறிவிக்கிறான். பதவியை கூட விட்டுட்டு சமாதானம் ஏற்படும் என்ற செய்தியை கூட அறிவிக்கிறான். அப்படி ஒருத்தர் உருவாரு என்பதையும் எல்லாம் அறிவிச்சு கொடுக்கிறான். அது அப்படியே கண்ணுக்கு முன்னா நிறைவேறது என்று சொல்லும் பொழுது அந்த மக்களுடைய ஈமான் மேல் அதிகமாகும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஈமானை இறைய நம்பிக்கை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் நிகழ்த்துகிற அற்புதம் இது. அல்லாஹ் நிகழ்த்துற அற்புதம் இது. அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதம் இல்ல, அல்லாஹ் இந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறான். இது மாதிரி ஏராளமான இன்னும் சில அற்புதங்கள் இருக்கின்றன. அவற்றையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைய தினம் பார்க்கலாம்.